ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் பிளேயில் உள்ள ஆக்ட் 4 சீன் 1 த குவாலிட்டி ஆஃப் மர்சி சீன் சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவர் ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், போயட் அண்ட் ஆக்டர். அண்ட் இவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ட்ரமாட்டிஸ்ட் அப்படின்னு கூட நம்ம இவரை சொல்லலாம். அண்ட் இவர் இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரை பாட் ஆஃப் ஏவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னெல்லான்னு பார்த்தா மேக்பெத், ரோமியோ அண்ட் ஜூலியட், ஹேம்லெட் அண்ட் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இது போக இன்னும் நிறைய பிளே, நிறைய போம்ஸ் எல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. குவாலிட்டி ஆஃப் மர்சி சீனை பார்க்குறதுக்கு முன்னாடி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இதோட ஷார்ட் சம்மரியை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம். ஆண்டனியோ யாருன்னா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். மர்ச்சன்ட்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க. வெனிஸ் அப்படின்ற பிளேஸில் இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஆண்டனியோ ஒரு கிறிஸ்டியனும் கூட. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா பெசானியோ யாருன்னா ஆண்டனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இவர் போர்ஷியா அப்படின்ற கேர்ளை லவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் போர்ஷியா யாருன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசானியாவோட லவ்வர் இவங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஷைலாக் ஒரு ஜீவிஷ் மேன், அதாவது ஒரு யூதர் அவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மணி லெண்டரும் கூட. மணி லெண்டர்னா வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க. இந்த ஷைலாக் எப்படின்னா வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு நிறைய வட்டி வாங்குற ஒரு கொடூரமான வட்டிக்காரன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டியூக் ஆஃப் வெனிஸ். ஒரு கண்ட்ரியில் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கள தான் டியூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டனியோ த வெனிஸில் உள்ள பிஸ்னஸ் மேன் இருக்கிறார்ல, அவரோட ஃப்ரெண்ட் பெசானியோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் போர்ஷியாவுக்கு அவங்களோட ஊருக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோ கிட்ட கேட்குறாங்க. பட் ஆண்டனியோ ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. பெசானியோ மணி கேட்ட டைமில் ஆண்டனியோ அவரோட ஷிப்ஸ் எல்லாத்தையுமே கடலுக்கு அனுப்பி வச்சுருந்தாரு. ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மணி இல்லை. ஸோ ஷைலாக் அப்படின்ற ஒரு ஜீவிஸ் மணி லெண்டர்கிட்ட போயிட்டு கடன் கேட்குறாங்க. ஷைலாக்கும் காசு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கடன் வாங்கும்போது அக்ரிமெண்ட் போடுவாங்கள்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்ட பீரியடில் அந்த பர்டிகுலர் பீரியடில் ஆண்டனியோவால் அந்த மணியை திருப்பி தர முடியலைன்னா அவர் அந்த காசை தர வேணாம், அதுக்கு பதிலாக அவரோட செஸ்ட்டில் இருந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ், அதாவது அவரோட செஸ்ட் பகுதியிலிருந்து பவுண்ட் ஆஃப் சதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஆண்டனியோரும் ஓகே, நம்மளுக்கு தான் நம்மளோட ஷிப் ரிட்டர்ன் வந்துடும்ல, நம்ம அதுக்குள்ளே இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுறாரு. அந்த டைமில் ஆண்டனியோவோட ஷிப் புயல்னால் கடலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ அவருக்கு மணி வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரலை. அவரால் ஷைலாக்கு அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே அவரோட மணியை பே பேக் பண்ண முடியல. ஸோ அக்ரிமெண்ட் படி பர்டிகுலர் டைமில் ஆண்டனியோவால் மணியை பே பண்ண முடியலைன்னா ஷைலாக் அவர்கிட்ட பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷை தரணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே போகிறப்ப ஆண்டனியோவை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுறாங்க. பிகாஸ் அவனோட செஸ்ட்டில் இருந்து ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷை வெட்டி எடுத்தால் நிறைய ரத்தம் வெளியே ஆண்டனியோ கண்டிப்பாக இறந்துருவான். ஆண்டனியோவுக்காண்டி இந்த கேஸில் வாதாடுறதுக்காண்டி பெசானியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் போர்ஷியா ஒரு யங் மேல் லாயர் மாதிரி வேஷம் போட்டுட்டு பால்தசார் அப்படின்ற நேமில் கோர்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க ஆண்டனியோவுக்காண்டி வாதாடுறாங்க. பட் அந்த டைமில் ஷைலாக் சொல்லிடுறாரு, அக்ரிமெண்ட் படி தான் எனக்கு நடக்கணும், எனக்கு பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலாக் ஃபைனலாக சொல்லிடுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் போர்ஷியா என்ன பண்ணுறாங்கன்னா மர்சி, கருணை தான் உலகத்திலே பெஸ்ட்டு, ஸோ நீங்கள் அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு அந்த காசை டபுள் மடங்காக வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதில் அவங்க மர்சி பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. அந்த சீன் குவாலிட்டி ஆஃப் மர்சியை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சம்மரியை பார்க்கலாம். ஆக்ட் 1 சீன் 1ல் வர இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சியில் உள்ள லைன்ஸ் எல்லாமே பேசினது போர்ஷியா தான். அவங்க ஷைலாக் கிட்ட இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சிக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது, நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த லிரிக்ஸில் அவங்க பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போர்ஷியா மர்சி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மர்சி கருணை அப்படின்றது மன்னிப்பு அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குமே நேச்சுரலாக வரணும், யாருமே ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க ரெயினை சொல்கிறாங்க. வானத்துலேருந்து மழை யாரோட ஃபோர்ஸுமே இல்லாமல் எப்படி நேச்சுரலாக வருதோ அதே மாதிரி தான் ஒவ்வொருட மனுஷனோட ஹார்ட்டில் இருந்தும் இந்த மர்சி அப்படின்றது நேச்சுரலாகவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா சொல்கிறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம், மர்சி
காட்டுறது மூலியமா நம்ம கடவுளோட இன்னும் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மர்சி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கருணை காமிக்கிறோம் அப்படின்னா வந்து அது நம்ம காமிக்கிறவங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி 2 பேருக்குமே பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு மர்சி காமிக்கிறதுக்கு மூலியமா நம்மளோட ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து அந்த மர்சிய வாங்கின அந்த பெர்சனுக்கும் வந்து அவங்களோட பனிஷ்மெண்ட்ல இருந்தோ, இல்ல அவங்களோட கில்ட்டி கான்ஷியஸ்ல இருந்தோ ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ இது வந்து போத் ரிசீவர், சென்டர் 2 பேத்துக்குமே வந்து இந்த மர்சி அப்படின்றது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா வந்து ஆர்கியூ பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மர்சி தான் வந்து இருக்கிறதுலே வந்து மைட்டியஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட்டான குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மர்சி இருக்கிற பர்சன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான மைட்டியஸ்ட் பர்சன் அப்படின்னு வந்து போர்ஷியா ஆர்கியூ பண்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொனார்கி, அதாவது கிங்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அரசர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கும். இந்த பவர், இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்த விடவுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று அது வந்து மர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மர்சிஃபுல்லாக இருக்கிற கிங்ஸை தான் வந்து அங்கே அவர் ரூல் பண்ணுற நாட்டில் உள்ள மக்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மர்சி பற்றி போர்ஷியா வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிங்குக்கு கூட அவருக்கு இருக்கிற பவர் எல்லாத்தையும் விட மர்சி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து ஒரு கிங் இருக்காங்கன்னா அந்த கிங்கை வந்து போர் போட்டு சண்டை பண்ணி அந்த கிங்கை வந்து தோக்கடிச்சு இன்னொரு கிங் அந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். பட் வந்து அந்த கிங்குக்கு வந்து மர்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தால் அவர் வந்து அந்த பதவியில் இல்லைனாலும் அவருக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி இருக்கிறது மூலயமா அவங்க வந்து கடவுள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸோட ஃபவுண்டேஷனே மர்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம நீதி கிடைக்கணும்னா அந்த பர்சனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், எதனால அவங்க அந்த தப்பை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அந்த பர்சனுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கணும். நம்ம வந்து மர்சி காமிச்சு அது மூலியமாக தான் வந்து ஜஸ்டிஸே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அங்கே விக்டிமாக இருக்கிற ஆண்டனியோட லைஃப், அவனோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனோட லைஃப்பை எப்படியாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்ஷியா வந்து மர்சி பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த போர்ஷியா ஷைலா கிட்ட சொல்கிறாங்க, இந்த வெனிஷியன் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கணும், அக்ரிமெண்ட் படி வந்து அவனோட ஃப்ளெஷ்ஷை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க. வெனிஷியன் கோர்ட்டும் அதை தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த கோர்ட், இந்த ஜஸ்டிஸ் அதெல்லாம் பார்த்தா ஒரு இன்னசென்ட் சோலை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஜஸ்டிஸ் மட்டுமே கிடைக்கணும்னு நினச்சா யாரையுமே நம்மளால் வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ வந்து ஆண்டனியோவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா வந்து கேட்குறாங்க. டைமில் அந்த கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருந்த எல்லாருமே வந்து ஷைலாக்கு வந்து ஆண்டனியோவுக்கு மர்சி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஸோ போர்ஷியா சொல்கிறாங்க, மர்சி அப்படின்றது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டுமே இருக்கிற குவாலிட்டி இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குமே வந்து மற்றவங்களை மன்னிக்கணும், மர்சி கொடுக்கணும் அப்படின்ற கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா சொல்கிறாங்க. பட் வந்து இவ்வளோ போர்ஷியா பேசியுமே ஷைலாக் வந்து அன்மர்சிஃபுல்லாக இருந்தால் கோர்ட் ஆஃப் வெனிஸ் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக ஆண்டனியோவுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க தான் செய்வாங்க. போர்ஷியா சொல்கிறாங்க, நம்ம அந்த அக்ரிமெண்ட் படி இருக்கிற ரூல்ஸே பார்த்துட்டு இருந்தா ஆண்டனியோவுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஜட்ஜ் வந்து எப்படி இருக்கணும்னா காட் அளவுக்கு மர்சிஃபுல்லாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் மக்களுக்கு வந்து உண்மையான ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சி சீனில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க ஆண்டனியோவுக்காண்டி. போர்ஷியா வந்து இந்த மாதிரி ஷைலா கிட்ட மர்சி பற்றி இந்த ஆர்கியூ பண்ணது தான் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.